India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. திரு புஷி ஆனந்த் அவர்களையும் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் இன்னைக்கு இரவோடு இரவாக கைது செய்யப்படலாம்ன்ற தகவலும் வந்திருக்கு. இன்றைக்கு பொதுமக்கள் காணொலியாக அவங்க பேசி வெளியிடக்கூடிய விஷயம், அதிகப்படியான எல்லா ஊடகத்திலும் வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி உள்ள திமுக நபர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை குறித்து விஜய் அவர்கள் பாட்டு பாடி பேச தொடங்கிய ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பவர் கட் ஆகுது. அந்த பவர் கட் ஆன உடனே அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரோ. 40 ஆம்புலன்ஸ் எப்படி அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்ததுன்றதான் எல்லா பொதுமக்களும் இது வரைக்கும் காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, 40 ஆம்புலன்ஸ்க்கு அங்கே என்ன வேலை? விஜய் அவர்கள் 2 கூட்டம் 2 சனிக்கிழமை போனால் 3வது சனிக்கிழமை எங்கேயுமே இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் இது ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? இதில் குறிப்பாக இன்றைக்கி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமிருந்து ஒரு பெண் சொன்னது, என் குழந்தை மூச்சு திணறலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தையை அருகில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்காமல் எதற்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு கூட்டு போகிறாங்க? இது அவங்க எழுப்பக்கூடிய முதல் கேள்வி. 2வது, என் குழந்தையை தூக்கி கொண்டு போன நபர்களில் அதில் பெரும்பாலும் சில நபர்கள்லாம் திமுகவை சார்ந்த நபர்கள் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இதே இடத்துல அன்புமணி அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அமைச்சருக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க மருத்துவமனையில் அழுதாரு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்ட்டு கதறி அழுது அந்த காட்சிகள்லாம் செய்தியில் பார்த்தோம். கள்ளச்சாராயம் குடித்து 60 பேருக்கு மேலே இறந்தப்ப ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் அப்படியே கல் மாதிரி நின்ற மனுஷனை கரூர் கலங்கடிச்சிருக்குன்னா இது நீங்கள் எப்படி ஆஸ்காருக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணலான்னு சொல்லி பேசலாம்? சரி, இது இல்லை. இன்னொரு குற்றச்சாட்டு வேறு சொல்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. அது எப்படி செந்தில் பாலாஜி 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே சம்பவம் முடிச்சு இங்கே யாருமே இறக்கலை, ஒன்றும் செய்யலை, அதுக்கு முன்னாடி 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே லைவில் வந்தார். ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு அசம்பாவித சூழல் நிற்கும் பொழுது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி நறுக்குன்னு நிற்கிறாரு. அப்போ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் எப்படி அவர் மீது சந்தேகத்தை எழுப்பலாம்? இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. திரு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க போக வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மதுரை பெஞ்சில். ஒரு விஷயம் இங்கே திட்டமிட்டு மறைக்கப்பட்டது என்னன்னாக்கா, அவர் கரூர்லேருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்க்கணும் சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க. அப்போவே அவரும் ஆதவர்ஜினாவும் சேர்ந்து உடனே போய் பார்க்கறதுக்கு காவல்துறை நம்ம அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். துணி நெசவு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த கரூரில் கடந்த 2 நாட்களாக எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் மட்டுமே கேட்கிறது. அந்த சம்பவத்தில் மரணித்தவர்களுக்கு ஃபைன் டைம் மீடியா சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். சார், கரூரில் அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் எல்லாருமே கோவப்பட்டாங்க. இப்போ அந்த கோவம் எல்லாமே அரசு மேலே திரும்பி இருக்கிறதா மக்களே சொல்கிறாங்க. குறிப்பாக காவல்துறையினர் சரியாக அங்கே செயல்படலை, இதனால தான் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி மக்கள் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திரு புஷி ஆனந்த் அவர்களையும் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் இன்னைக்கு இரவோடு இரவாக கைது செய்யப்படலாம்ன்ற தகவலும் வந்திருக்கு. இந்த கைது நடவடிக்கைக்கு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் கைது நடவடிக்கையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஆனந்த் அவர்களையும் நிர்மல் அவர்களையும் கைது செய்ய வேண்டும். அதாவது இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்ததற்கு உங்களுடைய பொறுப்பற்ற, உங்களது முறையற்ற செயலே காரணம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் திரும்ப கேட்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு பொதுமக்கள் காணொலியாக அவங்க பேசி வெளியிடக்கூடிய விஷயம், அதிகப்படியான எல்லா ஊடகத்திலும் வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி உள்ள திமுக நபர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், அங்கே அவர்களுக்கு என்ன வேலை? 2வது, செந்தில் பாலாஜியோடு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுத்த நபர்கள் தான் ஊடகத்தில் மைக்கை பிடிச்சி பேசியிருக்கிறான் விஜய்க்கு எதிராக. யாருமே இவர் தலைவராக நினைக்காத, யாருமே இனிமேட்டு இந்த கூட்டத்துக்குலாம் வராதிங்க அப்படின்னு பேசின விஷயம். 3வது, சமூக இளைஞர்கள் ஃபோட்டோ கூட வந்துச்சு, சோஷியல் மீடியாவில் வந்துருக்கு. அதான் அது எல்லா ஃபோட்டோவும் வருது. 3வது, விஜய் பங்குபடக்கூடிய நிகழ்ச்சியில்
கத்தியை வைத்து எல்லாத்தையும் கிழிச்சிருக்கிறாங்கன்றது அங்கே உள்ள பொதுமக்களே ஒரு பாதிக்கப்பட்ட அம்மா மக்களும் சொல்றாங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. பல நபர்கள் சொல்கிறாங்க. ஸோ அவர்களும் சொல்கிறாங்க கத்தியை வைத்து கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டு இருக்கிறது. 3வது. 4வது, கரண்ட்டு கட் பண்ண ஒரு விவகாரம். அதை கட் பண்ணாங்களா, கட் ஆச்சா, சப்ஜெக்ட் டு வெரிஃபை, புரியுதுங்களா? ஆனால் எப்போ கட் ஆச்சுன்றதான மேட்ரு. செந்தில் பாலாஜியை குறித்து விஜய் அவர்கள் பாட்டு பாடி பேச தொடங்கிய ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அந்த பவர் கட் ஆகுது. அந்த பவர் கட் ஆன உடனே அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரோ வாயிலேயே குத்த ஆரம்பிச்சிட்டாங்க, செயினை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தள்ளுமுள்ளுக்கு அவங்கள வந்து ஆட்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நெரிசலுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். இவ்வளவு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை ஆரம்பித்து இந்த கரண்ட் போக இந்த சம்பவம் நடக்க ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. 40 ஆம்புலன்ஸ் எப்படி வந்து அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்ததுன்றது தான் எல்லா பொதுமக்களும் இது வரைக்கும் காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, 40 ஆம்புலன்ஸ்க்கு அங்கே என்ன வேலை? விஜய் அவர்கள் 2 கூட்டம் 2 சனிக்கிழமை போனாது, 3வது சனிக்கிழமை எங்கேயுமே இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் இது ஏன் வந்தது? ஆம்புலன்ஸ் உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? உள்ளே மயங்கியிருக்காங்கன்னா தூக்கிட்டு போய் அங்கேருந்து ரோடு அப்படியே போயிருக்கலாம். ஸோ இது அவர்கள் எழுப்பக்கூடிய அடுத்த சந்தேகம். இன்றைக்கு ஆனந்த் அவர்களையோ நீங்கள் நிர்மல் அவர்களையோ வந்து நீங்கள் கைது செய்து விட்டால் கட்சி இதோடு முடங்கிரும், இதோடு வந்து விஜய் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை வந்து ஆட்டங்காண வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்கில் ஏதேனும் இது செய்யப்பட்டும் ஆனால் சட்டப்படி தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதற்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு சூட்சமம் இருந்துச்சுனாக்கா அது பெருசாக எடுபடாது. ஏன்னா இங்கே வந்து சட்டத்திற்கு எல்லாருக்குமே சமம் தான், சட்டத்திற்கு முன்னும் பொழுது இந்த வழக்கை எப்படி அணுகணுமோ, எப்படி அணுகி எப்படி அவர்கள் வெளியே வருமோ வந்துடுவாங்க. ஆனால் இவ்வளவு கேள்விகள் இந்த ஆளுங்கட்சியை நோக்கி இன்றைக்கு பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் பொழுது இது ரொம்ப வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் குறிப்பாக இன்றைக்கி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமிருந்து ஒரு பெண் சொன்னது, என் குழந்தை மூச்சு திணறலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தையை அருகில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்காமல் எதற்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு கூட்டு போனாங்க? இது அவங்க எழுப்பக்கூடிய முதல் கேள்வி. 2வது, என் குழந்தையை தூக்கி கொண்டு போன நபர்களில் அதில் பெரும்பாலும் சில நபர்கள்லாம் திமுகவை சார்ந்த நபர்கள்ன்றது இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்டதான். 3வது அந்த தாய் சொல்கிறது, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் குழந்தை வந்து இறந்து போச்சு. சார் அதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் எழுப்புறாங்க. என்னன்னா, நைட்டோட நைட்டாக ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. 36 உடல்களை உடனுக்குடனே வந்து போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணினாங்க? ஃபஸ்ட்டு இனிஷியலாக 36 உடல்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை உடனுக்குடனே அப்படி பண்ணி உடனே பாடியை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது அதில் சில பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து இங்கே வந்து எங்களுக்கு திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்னாடியே மயக்கம் வந்ததுன்ற மாதிரியான சில காணொலியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக இது திட்டமிட்டு தான் அரங்கேற்றப்பட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இதே இடத்துல அன்புமணி அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அமைச்சருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து மருத்துவமனையில் வந்து அழுதாரு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்ட்டு கதறி அழுத அந்த காட்சிகள்லாம் செய்தியில் பார்த்தோம். அப்போ அன்பில் மகேஷ்க்கு ஆஸ்காரே கொடுக்கலாம், அதுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு அவர் அன்புமணி சொல்லியிருக்காருனாக்கா, அன்பில் மகேஷ் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? எப்படி சொல்கிறீங்க? தம்பி, கல் மாதிரி இருக்க மனுஷனே கரூர்காரங்க கலங்க வச்சுருக்கீங்கடா நீங்கள். கள்ளச்சாராயம் குடித்து 60 பேருக்கு மேலே இறந்தப்ப ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் அப்படியே கல் மாதிரி நின்ன மனுஷனை கரூர் கலங்கடிச்சிருக்குன்னா இது நீங்கள் எப்படி நீங்கள் ஆஸ்காருக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணலான்னு சொல்லி பேசலாம்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தானே அவர். தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீது எவ்வளவு பாலியல் அத்துமீறல் நடந்துச்சு, பாலியல் சீண்டல்கள் ஆசிரியர்களால் அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய நபர்களால் சம்மந்தம் இல்லாத எத்தனையோ பேர் பள்ளிகளில் பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தப்பெல்லாம் கொஞ்சம் கூட கலங்காமல் தில்ல அப்படியே கல் மாதிரி நின்ன மனுஷன், அந்த மனுஷனை அழுக வச்சிட்டிங்களா நீங்கள்? ஏர் ஷோன்னு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அந்த ஏர் ஷோ நடந்த பொழுது அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே யாருமே மக்கள் வெளியேற முடியலை. ஆனால் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மிக எளிதாக அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க. அங்கே 5 பேர் இறந்தப்ப அமைச்சர் கொஞ்சம் கூட அழுகலை, கல் மாதிரி இருந்த மனுஷன். முதலமைச்சர் அன்னைக்கு ஸ்பாட்டில் நாங்கள் இருந்தேன். எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வர்றதுக்கு, பீச்சிலேருந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் வர்றதுக்கு எனக்கு வந்து குறைஞ்சது 4.5 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்குலாம் அவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் உடனே அங்கேருந்து போக முடிஞ்சு. 5 பேர் அப்போ இறந்து போனப்போ கல் மாதிரி இருந்தால் எங்கால் யார்? அன்பில் மகேஷ் அழுகலை. முதலமைச்சர் அதை விட மிக முக்கியமாக ரொம்ப அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் 5 பேர் மரணத்திற்கு விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்களா?
அந்த 5 பேருடைய குடும்பத்திற்கு நிதி இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? இதை தாண்டி அன்னைக்கு 70 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க மூச்சு திணறல்ல. அன்னைக்கு ஓடோடி பார்க்கல, முதலமைச்சர் போய் ஓடி போய் நின்று பார்க்கல. எதா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்த இடத்துலயே பார்த்துக்கலாம்னு சொல்லி அவ்வளோ அவர் தனி அரங்கம் சார். இன்னைக்கு சென்ட்ரலில் வந்து முதல்வரும் அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனி அரங்கமே வச்சுருந்தாங்க சென்ட்ரலில். ஸோ இப்படி கல் மாதிரி இருந்த மனுஷனை நீங்கள் போய் அழுததை வச்சு நீங்கள் ஆஸ்கார்லாம் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவர் அழுதது உங்களுக்கு போலித்தனமாக தெரிஞ்சுதா என்ன? நான் சொல்லலை, மக்களே அதை தான் சொல்கிறாங்க. அவருடைய அழுகை பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணுறாரு, அவர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு அதை தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதுவும் சரி, இது இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டு வேறு சொல்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. அது எப்படி செந்தில் பாலாஜி 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே சம்பவம் முடிச்சு இங்கே யாருமே இறக்கலை, ஒன்றும் செய்யலை, அதுக்கு முன்னாடி 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே லைவில் வந்தார், ஃபேஸ்புக் லைவில் வந்தார். அதுக்கான காரணம் வந்து அவருடைய இல்லம் வந்து மருத்துவமனைக்கு அருகிலே இருக்குது, அதனால் அவர் சீக்கிரமாக வந்திருக்காருன்ற. லைவில் எப்படி லைவ் ஃபேஸ்புக் லைவில் வந்தாராம் எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் எப்படி இப்படிலாம் ஒரு சந்தேகத்தை ஒரு அரசாங்கத்தின் மீது எழுப்பலான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு. ரெண்டாவது, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அவங்க வந்து அவங்கள போலீஸ் நெருங்கிருச்சு, காவல்துறை நெருங்கிருச்சுன்னு சொல்லி அரசாங்கம் தரப்புலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ அலர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட அண்ணன் செந்தில் பாலாஜி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டலை, புரியுதுங்களா? ட்ராக் பேண்ட்டில் தான் தூக்கிட்டு போனாங்க. ஆனால் அப்படி இருக்க மனுஷன் நெஞ்சு வலியோட இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு அசம்பாவித சூழல் நிற்கும் பொழுது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி நறுக்குன்னு வந்து நிற்கிறாரு. அப்போ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எப்படி அவர் மீது சந்தேகத்தை எழுப்பலாம்? தவறு இல்லையா அது? அவர் வந்து அப்படியே பயங்கர சோகமாக இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் சோகமாக இல்லைன்றீங்க. அன்பில் மகேஷ் பயங்கரமாக அழுகிறாரு, ஆனால் நீங்கள் வந்து அது அழுகை இல்லை, இது வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரை சொல்லலாம்னு சொல்கிறீங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு நீங்கள் யாரோ பரப்புறீங்க அப்படின்ற மாதிரியான செய்தியை ஆளுங்கட்சி தரப்பில் சொல்கிறாங்க. எனக்கு கூடுதலாக அதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் நெருக்கதியாக நின்ற பொழுது கலங்காத இதயங்கள் இப்போ இதுக்கு கலங்குது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரண மரணம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு சாராயம் மரணம் நடந்துச்சு, 2 முறை நடந்திருக்கு. அப்போ ஓடோடி செல்லாத முதலமைச்சர் இப்போ ஓடோடி சென்று நின்றுருக்கிறார்னா இன்றைக்கி தாய் உள்ளம், இன்றைக்கி தான் தாய் மாணவர்னு அவருக்கு பேர் வச்சுருக்காங்க, தாய் உள்ளத்தோடு போய் இருக்கிறார். அன்னைக்கு போகலப்பா, சரி ரைட்டுப்பா, இன்றைக்கி போனார்ல, ஏன் அதை பார்க்க மாட்டீங்க? ஏன் பார்க்க மாட்டீங்க? போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நடராத்தில் என்னைக்காவது வந்து தலைமைச் செயலகம் போய் பார்த்துருக்கீங்களா 4 வருஷத்தில்? தலைமைச் செயலகம் எதுக்கு சார் நடராத்தில்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆனால் போகலாம். எவ்வளவோ அசம்பாவிதம் நடந்திருக்குல்லப்பா, அப்போல்லாம் போகாதவர் இந்த முறை போனதை வந்து நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? இப்போயாவது எலெக்ஷன் நெருங்கும் பொழுது அதற்கான துரித வேலையை செய்கிறான்னு எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் அப்படி எடுத்துக்க மாட்டீங்க? நல்ல விஷயம் தான். இப்போ சாகுறதா? இரவா போய் பார்க்குறாங்க, நிவாரணம் அறிவிக்கிறாரு, அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம், விசாரணை ஆணையம், ஒரு நபர் ஆணையமாக அறிவிக்கிறாரு. இதை விட விசாரணை நடக்கும் பொழுது பின்னர்ந்து ஒரு காவலர் வந்து அவங்க அந்த நீதிபதியிடம் வந்து தரவுகளை சொல்லும் பொழுது சொல்லக்கூடாதுன்னு ஒரு காவல்துறை வந்து செய்கை காட்டுறாரு, அதையும் இப்போ எடுத்து வலைதளத்தில் போட்டிருக்காங்க. அதோட உண்மை காரணம் என்னன்னு நம்ம தெரியாமல் பேசக்கூடாது. அதுதான், அது என்ன காரணம் அப்படின்ற காணொலி, அந்த ஃபுட்டேஜ், அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்திருக்கு. அது எதற்காக வந்து ஒரு காவல்துறை வந்து இவங்கள்ட்ட சொல்லணும்ன்றது நமக்கு தெரியலை. இன்றைக்கி பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கா, அது அந்த தொலைக்காட்சியின் பேரை சொல்லியே சொல்கிறாரு, நான் அதை கொடுக்குறேன், இதனால் வந்து எனக்கு பின்விளைவு என்ன ஆகும்னு தெரியாது, அப்படி தான் ஆச்சுன்னா தந்தி டிவி தான் பொறுப்பேற்றுக்கணும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் இப்படி எப்படி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அதையும் அவர் பேசுகிறார். ஒரு இறந்த தாய் சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைய பறி கொடுத்துட்டேன், ஆனால் நாங்கள் வந்து ஆளுங்கட்சி மீது தான் நாங்கள் கேள்வி எழுப்புவோம், விஜய் மீது கிடையாது. இதற்கு விஜய் காரணம் கிடையாது. விஜய் வரேன்னு சொல்லியிருக்காரு, பர்மிஷன் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு, விசாலமான இடத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, காவல்துறை அங்கே நிப்பாட்டி போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆனால் இதே இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காவலரிடம் நாங்கள் உதவி கேட்டோம், காவலர்கள் எங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு இக்கட்டான சூழல் இருக்கும் பொழுது லத்தி சார்ஜ் எதுக்கு செய்யணும்? மேபி அங்கே இருக்க பசங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம். எந்த பசங்க? இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்களே சார் அங்கே, வந்து கட்டுப்படுத்த கூட பண்ணிருக்கலாம். அதில் என்ன சந்தேகம் எழுப்புறாங்கன்னா, திமுகவை சார்ந்த நபர்கள் பல நபர்கள் ஊடுருவிக்கிறாங்கன்றது செய்திகள் அடிப்படையில் பார்க்குறோம். இப்போ வந்து திமுக செந்தில் பாலாஜியோட இந்த நபராக இருக்கட்டும், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கட்டும், பல நபர்கள் திமுகவோடு இருந்த ஒரு காணொலியை பார்க்குறோம். நிறைய பேர் வந்து கத்தியை எடுத்து பல நபர்கள் கிழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் பேச ஆரம்பித்த போது ஊடகத்தில் வந்தது ஒரே ஒரு செருப்பு தான் விஜய் மேலே வீசப்பட்டது. ஆனால் இப்போ காணொலி கிடச்சிருக்கு,
10-15 செருப்பு வருது பேக் டு பேக். அப்போ இந்த சம்பவத்தை செய்தவர்களுக்கும் இதை தடுக்க முயற்சித்த தாவேக்கா நபர்களுக்கும் ஏற்பட்ட மோதலாக போய்விடுது. போச்சுனோடனே அப்போ மாட்டிப்பான் ஒரு கூட்டம் எக்ஸ்போஸ் ஆயிடுவான்றதுக்காகத்தான் நீங்கள் எங்களை தடியடி செய்தீர்களா அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் கண்டிச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இதில் இந்த இடத்துல நம்ம வந்து அண்ணன் சீமானுக்கு நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை எதிர்த்து களம் காண்டி அவரை வந்து பகிரங்கமாக பல இடத்துல விமர்சித்தவர் இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியோட தலைவனாக ஒரு மாண்போடு நடந்திருக்கிறாரு. இதற்கு எப்படி விஜய் பொறுப்பாக முடியும்? இடம் கொடுத்த நபர்கள், காவல்துறை, அரசாங்கம் தான் இதை பார்க்கணுமே தவிர நான் வலிய வேதனை அனுபவிக்கிறதை விட விஜய்க்கு தான் அதிக வலி வேதனை இருக்கும். என்றால் அவருடைய தொண்டர்கள் தான் அதிகமாக வந்தவர்கள், இருந்தவர்கள். சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு சார். இதே தான் சொன்னார் அவரும். ஸோ தொடர்ச்சியாக இவ்வளவு சம்பவங்கள் ஒன்றுக்கு பின் முன்னுக்கு பின் வந்து முரணாக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நடந்த சம்பவம் ஒரு சைட்லேருந்து சொல்லப்படுகிறது, அரசாங்கம் சைட்லேருந்து ஒரு தரப்பும், களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது ஒரு தரப்பும், டிவிகே சார்பாக அந்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடியது வேறு தரப்புமாக இருக்கிறது. அவர்கள் இங்கே அரசியல் சதி நடந்திருக்கிறது, திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. காமன் பீப்புள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கனாக்கா, எல்லாருமே வந்து இது காவல்துறையோட தவறு, அரசாங்கத்தோடைய தவறு, இங்கே வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நடக்கலை, இப்போ இன்னைக்கு வந்து அங்கே கிடக்கிற செருப்புக்கும் பிஞ்சு போன கொடிக்கு எதுக்கு வந்து 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அன்னைக்கெல்லாம் கொடுத்துருக்கணும், அன்னைக்கு கொடுக்காம இன்னைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது முற்றிலுமாக இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் களத்தில் வேற ஒரு தளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போது ஆனால் பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறாரு, போதுமான அளவுக்கு நாங்கள் காவலர்களை வந்து நியமித்தவங்க பணியமர்த்தணும். சார் ஒரு பக்கம் அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பொறுப்பு டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, போதுமான அளவுக்கு நாங்கள் காவலர்களை வந்து பணியமர்த்தணும். என்ன சொல்கிறாங்கன்னா 500 பேர் நாங்கள் வந்து பணியமர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பொதுமக்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பேர் எங்கள் காவலர்களே இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. ஆனால் ஏடிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தகவல் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் 120 130 பேர் ஏதோ நாங்கள் வந்து பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கான தகவலே ஒரு முரண்பாடு இருக்குது சார். காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? முதல்வர் அவர்கள். முதலமைச்சரிடமே ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, சார் பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, என்னது அப்படின்னு கேட்பார் முதலமைச்சர். பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துனோடனே அதுக்கு பதிலே சொல்லாமல் கடந்து போயிட்டார். ஒட்டுமொத்தமாக பொறுப்பார்க்கக்கூடிய நபர் முதலமைச்சர். அவர் சொல்லியிருக்கணும்ல, இவ்வளோ நபரை நியமித்தோம், இந்த மாதிரி நியமித்தோம், இத்தனை பேர் வந்தாங்க, டேட்டா அவர்கிட்டயே முதல்ல இல்லைன்னும் பொழுது இது ஒரு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக யாரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க, யாரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கு வலைதளங்களில் இதை குறித்து பேசிய நபர்களை புலனாய்வு செய்து கொண்டு இருக்கிறார்களாம். அடுத்து அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கோ அல்லது கைது நடவடிக்கைக்கோ கேட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை இந்த சம்பவத்தை வந்து திட்டமிட்டு வேறு ரூபத்தில் கொண்டு போகிறீங்கன்ற மாதிரி இன்றைக்கி காவல்துறை அணுகுதுன்ற செய்தியும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொழுது, என்று பேசிய முதலமைச்சர் மறுபடியும் என்று பேசுகிறான்ற நம்ம பார்க்கணும். அன்னைக்கு செந்தில் பாலாஜிக்காக தொட்டு பார்க்காதே சீண்டி பார்க்காதேன்னு வீடியோ போட்ட முதலமைச்சர் இன்றைக்கு மறுபடியும் ஒரு காணொலி வெளியிடுகிறார் கரூர் சம்பவத்தை குறித்து. அதில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை என்ன சொல்கிறாரு, மெயினாக எந்த அரசியல் தலைவர்களும் மக்கள் இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, போலியான தகவலை யாரும் பரப்பாதீங்க, போலியான செய்திகளை யாரும் பரப்பாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ இது முழுக்க செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி தான் அவர் பேசுகிறாருன்றதான் எல்லா தரப்புலேருந்தும் இப்போ சொல்லப்படுகிறது. இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இதற்கு முன்பு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டார். அப்போ யாருன்னா இடியால் இவர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. இப்போ வந்து கரூரில் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து இதில் 2மே வந்து ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்குன்ற மாதிரி. ஆமாம், இப்போ செந்தில் பாலாஜியோடைய தொகுதி அங்கே தான் எல்லாமே நடந்திருக்கு கரூருன்ற பொழுது, இப்போ வந்து அவருக்கு எதிராக தான் இப்போ எல்லாமே ஊடகத்தில் சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க, அவர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். யார் கொடுக்கணும்? சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி இதை குறித்து பேசலை. அந்த இடத்துல அன்பில் மகேஷ் அழுதுகிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க, மாசு உடனடியாக அந்த இடத்துல வரீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, முதலமைச்சர் இதற்கு எடுத்துக்கொண்ட சிரமமும் அக்கறையும் நல்ல விஷயம். ஏன் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கள்ளசாராய மரணம் 2 முறை நடந்த பொழுது நீங்கள் வந்து நேரடியாக ஒரு இடத்து களத்துக்கு செல்லலை, அதற்கு இதுபோல் உங்கள் மனம் வந்து நொறுங்கியதாக வருந்ததாக தெரியப்படவில்லை, அதற்கு அன்பில் மகேஷ் அழுகவும் இல்லை, புரியுதுங்களா? பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்த பொழுது உங்கள் மனம் நொறுங்கவில்லை, அதுக்கு அன்பில் மகேஷ் அழுகவும் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து உள்ளே பூந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்திற்கு
மனம் வெதும்பவில்லையா? நீங்கள் அன்பில் மகேஷ் அன்றைக்கு அழுகவில்லை. காவலர்கள் இங்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு மனம் வெதும்பவில்லை, அழுகவில்லை. விஓக்கள் இங்கு வெட்டப்பட்ட பொழுது உங்களுக்கு மனம் வெதும்பவில்லை, அழுகவில்லை. இராணுவ வீரர் வெட்டப்பட்ட பொழுது அழுகவில்லை. வேங்கை வயலில் மலம் கலந்த போது உங்களுக்கு அழுகவில்லை. நீங்கள் நாங்குநேரியில் அந்த மாணவன் வெட்டப்பட்ட பொழுது உங்களுக்கு வந்து மனம் வெதும்பவில்லை. அதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாணவன் தாக்கப்பட்ட பொழுது நீங்கள் வந்து அழுகவில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, இங்கே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வந்து மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் பதிவிட்ட வார்த்தை, நாங்கள் நின்று கொண்டே மலம் கழித்தோம். சொன்ன வார்த்தை நின்று கொண்டே மலம் கழித்தோம். ஆசன வாயில் வந்து நம்ம மலம் கழிப்பாமல் அடக்கும் பொழுது பழுக்க காய்ச்சின கம்பியை வச்சு உள்ளே ஏற்றின எப்படி வலி இருக்குமோ அந்த வலியை நாங்கள் உணர்ந்தோம். மாதவிடாய் காலத்தில் இடுப்பளவில் தண்ணி நின்று எங்களுக்கு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ரேஷஸ் ஆச்சுன்னு சொன்ன பொழுது உங்களுக்கு மனம் வெதும்பலை, உங்களுக்கு வந்து ஒரு அழுகை வரல. ஆனால் இந்த சம்பவத்திற்கு அழுகை வருது, படித்து சொன்னனே கேட்டியா அப்படின்ற வார்த்தையை வந்து இவர் பேசும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியாக தெரிகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா ரெண்டு நடந்த சம்பவத்தையும் நம்ம சொல்கிறோம். யார் மீது குற்றம், யார் மீது குற்றம் இல்லை என்பதை நீதிக்கே விட்டுருவோம். நீதி அரசர்கள் விசாரிக்கட்டும், சப்ஜெக்ட் வெரிஃபை நாங்கள் எல்லாம் விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுக்கட்டும். ஆனால் மக்கள் இங்கே முட்டாள்கள் அல்ல. ஒரு படத்தில், ஒரு ட்ரெய்லரில் ஒரு சின்ன வாட்ச், சின்னதாக ஒரு சிம்பிள் இப்படி வைக்கிறதையே டீகோட் பண்ணி பசங்களால் கண்டுபிடிக்க முடிகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அரசியலை அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணி பார்ப்பான்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு வலைதளங்களில் திமுகவை சார்ந்த நபர்கள் வந்தாங்க, செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் வந்தாங்க, அவருடைய பைக் இது, அவரோட எடுத்த புகைப்படம் இது, அங்கே செருப்பு வீசின காணொலி, அங்கே வந்து கிழிச்ச காணொலி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பது யாருன்னா இளைஞர்கள் தான். ஊடகம் கொடுக்கல, ஊடகத்துக்கே இளைஞர்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் கொடுத்து சோர்ஸாக இருக்காங்க இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு அவங்க தான் எல்லாமே எடுத்து போடும் பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை இங்கே எந்த மாதிரி கொண்டு போனாலும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் விஜய் அரசியலுக்கு வரதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? கரூர் உங்கள் கோட்டையை தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா? உங்கள் கோட்டைன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்கள் மக்கள் இப்படி ஒரு நிர்கதிக்கு ஆளாவதற்கு நீங்கள் இருக்கும் பொழுது இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வரைக்கும் உங்கள் கோட்டை தானே கரூர். அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இருக்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் எங்களை பாதுகாக்க அங்கே தவறு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் தான் எல்லாத்துமே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும் பொழுது இவ்வளவு உயிர்கள் பரிதவிக்க போகக்கூடிய அளவில் தான் ஒரு வந்து முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி வந்து முதலமைச்சரோட சம்பவத்து நடந்த உடனே முதல்ல கரூரில் செந்தில் பாலாஜிக்கு ஃபோன் போட்டு போக சொல்கிறார். தன் மகனை விட அதிகமாக பாராட்டுறாரும் பொழுது எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் இந்த இடத்தில் ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை நடப்பதற்கு அனுமதித்தீர்கள்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சொல்லப்போனால் இப்போ அவரோட செல்வாக்கு குறையும்னு நினைக்கிறீங்களா வரக்கூடிய தேர்தலில்? தம்பி, நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அமுக்க தான் நீரில் பந்தை அமுக்க அங்கே அது வீறு கொண்டு வெளியே வருவாங்க. அதே போல் நீங்கள் உண்மையை மறைக்கவும் அதற்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் பேசுகிற நபர்களை கூப்பிட்டு மிரட்டக்கூடிய வேலைகளை ஒரு வேலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஆனந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, நிர்மலா அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்கன்னா பொதுமக்களையோ இந்த மாதிரி ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்ய இது நேர்மாறியாக உங்களுக்கு எதிராக திரும்பும். நீங்கள் பப்ளிக்கை போய் நோண்டுறதும் பப்ளிக் மேலே கை வைக்கிறதும் இதை மக்கள் வந்து கடந்து மறந்து போகக்கூடிய டெக்னாலஜி காலம் இது வந்து டெக்னாலஜியோட காலம். இதில் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா அப்படியே இது எல்லாமே உங்களுக்கு எலெக்ஷன் ரிட்டர்ன் ஆகும். நான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு, திரு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க போக வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மதுரை பெஞ்சில். இல்லை, ஒரு விஷயம் இங்கே திட்டமிட்டு மறைக்கப்பட்டது என்னன்னாக்கா, அவர் கரூர்லேருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்க்கணும்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க. அப்போவே அவரும் ஆதவர்ஜினாவும் சேர்ந்து உடனே போய் பார்க்கறதுக்கு காவல்துறை நம்ம அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. அது வந்து பெருசாக ஊடகத்தில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு விவாதிக்கப்படலை, வரவே இல்லை. அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அவர் சாட்டை உட்பட பல நபர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அங்கே பப்ளிக்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சீமானை ஒருமையில் பேசுகிறாங்க. ஒருமையில், நீ எதுக்குடா உள்ளே போகிற, நீ எதுக்கு நிற்க போகிற, நீ வந்து என்ன செய்ய போகிற, நாங்கள் நேற்று வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு பயங்கரமாக அவரை வந்து ஒருமையில் பேசும் பொழுது அப்போ சாட்டையும் கோவப்படுறாரு. தன் தலைவனை வந்து தன் முன்னாடி இப்படி ஒருமையில் பேசும் பொழுது கோவப்பட்டு அப்புறம் காவல்துறையெல்லாம் வந்து அவங்கள இது பண்ண பார்க்குறோம். அப்போது சில விஷயங்களை வந்து திட்டமிட்டு தடுப்பதற்கோ மடைமாற்றுவதற்கோ ஒரு சில விஷயங்களை வந்து மேற்கொள்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்னைக்கு இல்லாட்டியும்
என்னைக்கா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை நிச்சயமாக ஒரு களத்தில் போய் பார்க்க தான் போகிறாரு. ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தை போய் சந்திக்க தான் போகிறாரு. இன்றைக்கு அரசியல் சூழல் காரணமாக, நெருக்கடியின் காரணமாக அனுமதி கிடைக்காமலோ அல்லது அனுமதி கொடுக்காமலோ சில விடயங்களை நீங்கள் செய்திக்க முற்பட்டாலும், காலம் ஒரு நாள் வந்து ஒரு நபரை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. காலம், பிரபஞ்சம்தான் விஜயை இன்றைக்கு தேர்வு பண்ணியது அரசியலுக்கு. அவரை தலைவராக காலம்தான் இழுத்துட்டு வந்திருக்கிற பொழுது, அந்த காலம் நிச்சயமாக ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் நகர்த்தி நிப்பாட்டும். அரசியலில் நீங்கள் விஜய் கூட வெறும் 4 பேர் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சில நபர்கள் உள்ளே புகுந்து நாயனை வாசிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் அரசியல்னால் என்னன்னு சொல்லி காட்டிட்டீங்க அவருக்கு. அரசன்னா யாருன்னு சொல்லி விஜய் காட்ட வேண்டிய நேரமும் காலமும் நிச்சயமாக வரும். அன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய சதிகளை நீங்கள் செய்திருந்தாலும் எல்லா சதிக்கும் முற்றுப்புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல. எப்பயுமே எதுவுமே அப்படியே ரொம்ப நீண்ட நெடிய காலத்திற்கு பயணப்பட்டு போகவே முடியாது. நிச்சயமாக சட்ட ரீதியாகவும் சரி, மக்கள் துணையோடும் சரி, சில விஷயங்களை ஒவ்வொரு நபரும் அரசியல் களத்தில் நின்று செய்வார்கள். அன்றைக்கு நீங்கள் விஜய் இன்றைக்கு அடிக்க விஜய்க்கான ஆதரவு தான் பெருகுகிறது. குறிப்பாக விஜய் எதிர்த்த நபர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னும் பொழுதே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னன்றதை மக்களும் அரசியல் தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்போ மென்மேலும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் பட்சத்தில் யாருக்கு சாதக பாதகமாக போகும் என்பதை நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க. உங்களிடமே விட்டு விடுகிறேன். சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புலேருந்து இதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்களே சார். இது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க, ஆணையம் அமைச்சிருக்காங்க, விசாரணை ஆணையம். இவங்க என்னன்னா சிபிஐ இல்லாட்டினா எஸ்ஐடி அமைங்கன்னு கேட்குறாங்க. இந்த வழக்கு எப்படி போகும்னு நினைக்கிறேன்? இது 2-3 கோணத்தில் இப்போ போகுது. இப்போது மத்திய அரசு இன்றைக்கு ஒரு குழுவை தனியாக போட்டிருக்காங்க. ஆமாம். மாநில அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு அவங்க தனியாக ஒரு விசாரணை நடத்தி கொண்டிருக்கார்கள். தாவேகா தரப்பில் எங்களுக்கு சிபிஐக்கு நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. டு தி கோர் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன எண்ட் ரிசல்ட்டாக வந்து நிற்கினா உண்மை வேணுன்றதான் நமக்கு வெளிப்பாடு. இப்போது டிவிகே சார்பில் நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததுனால தான் மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லாமல் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே அங்கே சொன்னார்னும் பொழுது, அப்போ அரசாங்கத்தை சார்ந்து தானே அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். அப்போ எப்படி வந்து உண்மையான தகவலை கொடுப்பார்கள்? அப்போ உண்மையான தகவல் மறைக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதால் எங்களுக்கு சிபிஐ வேணுன்ற மாதிரியான அவங்க வாதிடுவாங்க. இவர்கள் நாங்கள் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு குழுவில் இருந்துச்சு எல்லாம் பண்ணுறோன்ட்டு எப்பயுமே ஆளுங்கட்சி தனக்கு பாதகம் வராத மாதிரியான விஷயத்தை கையில் செய்வார்கள். அது கூடுதலாக நேர்மையாக செய்யக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்ற மாதிரியான விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க. இதில் 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னிச்சையாக வழக்கை வந்து சூமோட்டோ வழக்காக வந்து நீதியரசர்கள் எடுப்பார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையமும் இதில் கையில் எடுக்கணும்னு சொல்லி தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த குழு வந்து அவங்க என்ன மாதிரி ஆய்வு கொண்டு போவாங்க. ஆனால் டு தி எண்ட் ரிசல்ட் இது எங்கே வந்து நிற்கும்? உண்மைதான், கரெக்டாக உண்மை என்ன நடந்துச்சுன்றது வந்து எடுத்து சொல்லணும். அதுதான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்கணும். இல்லை, உண்மைகள் சில சமயத்தில் சில இடங்களில் ஊமையாகவே போய்விடுகிறது. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்து நாங்கள் ஆட்சியில் வந்த பிறகு விசாரிப்போம், அதை குறித்து ஆழமாக பேசுவோம் அப்படின்னு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் அது குறித்து எந்த தகவலும் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த துப்பாக்கி சூடு நடத்த போது அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு வந்து குறிப்பாக திமுக ஆட்சியில் தான் வந்து பதவி உயர்வு கொடுத்ததாகவும் தகவல் வந்திருக்கு சார். ராமஜெயம் கொலை வழக்கு இது வரைக்கும் என்ன ஆச்சுன்றது நமக்கு, ஏன்னா இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்காது இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஏதோ மாறி மாறி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுனாக்கா ராமஜெயம் கொலை வழக்கு ரொம்ப காலமாக போய் கொண்டு இருக்கிறது. இதே போல் பல இடத்தில் பல விஷயங்கள் வந்து மர்மமாகவே மறைந்து விடுகிறது சமயத்தில். அப்போது இதெல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழும் பொழுது தான் சில விஷயங்கள் வெளியில் வருமா, இந்த ஆட்சியிலே சில விஷயங்கள் நிகழ்வு வருமான்றதெல்லாம் இதெல்லாம் இந்த அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஆனால் எல்லா தரவுகளையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் உச்சபட்சமாக வந்து எல்லாத்தையும் இங்கே மறைச்சி ஒரு பெரிய ஒரு ஆட்டம்லாம் ஆட முடியாது. சூழ்ச்சிக்காரர்களுக்கு எல்லாம் சூழ்ச்சியாளன் இறைவன் சொல்லுவாங்க. எப்படி? சூழ்ச்சியாளர்களுக்கு எல்லாம் சூழ்ச்சியாளன் இறைவன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் உங்கள் அரசியல் இருக்கக்கூடிய தலைமை குடும்பத்திலே எடுத்தீங்களேன், ஒரு மரணம் உங்களை வந்து எப்படி நிலைகுலைய செஞ்சது, அந்த மரணத்திற்கு நீங்கள் எவ்வளவு வெதும்பி அழுதிங்க. நீங்கள் கருணாநிதியை பறிகொடுத்த பொழுது, கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது கட்சி பேதமின்றி எல்லாரும் சேர்ந்து வருத்தப்பட்டு அழுதாங்க. அந்த நேரத்தில் ஸ்டாலின் அழுததை பார்த்து தான் அதிகமான நபர்கள் கண்ணீர் வடித்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் பொழுது முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிட்டு அவர் இவ்வளோ நீண்ட நெடிய அரசியல் போராட்ட காலத்தில்
இவருக்கு ஜாதகத்திலே இல்லை, கட்டத்திலே இல்லைன்னு பல நபர்கள் சொன்னதெல்லாம் தாண்டி அவர் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பொறுப்பேற்கும் பொழுது துர்காம்மா அழுதாங்க. அதை பார்த்து பல நபர்கள், நான் உட்பட கண்ணீர் வந்துச்சு நம்மளை அறியாமையே. இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு இவருக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போது ஒரு மரணம் இல்லது உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சோகத்தில் தன்னறியாமல் நம்ம இன்டர்கனெக்ட் ஆகிறோம். ஆனால் இங்கே 41 மரணங்கள் நடந்திருக்கிறது. இதை சரியான கோணத்தில் எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா எப்பயுமே காலமும் சரி இறைவனும் சரி இங்கே எவனுமே ஆண்டாண்டு காலத்துக்கு 100 வருஷம் 200 வருஷம் வாழ போகிறது கிடையாது. தம்பி முன்ன ஒரு காலம் இருந்துச்சு தம்பி, இப்போ செஞ்சதுக்கெல்லாம் அவன் தலைமுறை அனுபவிக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. அவங்கள ஆயுசையும் குறைச்சிட்டான், இப்போலாம் தண்டனை அவங்களுக்கே கொடுத்துட்றான். இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு தான் இப்போ எல்லாமே சாகிறோம். இப்போ அப்படி தான் நிகழ்காலம் இருக்குன்னும் பொழுது ஒரே ஒரு விஷயந்தான், விசாரிக்கட்டும், நீதியின் அடிப்படையில் எல்லாமே கொண்டு போகட்டும். ஆனால் இந்த தவறை யார் இழைத்திருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை இறைவன் கொடுப்பான். கண்ணுக்கு முன்னாடி நம்ம அதை பார்ப்போம். அதுக்கான விஷயம் நடக்கும் பொழுது அன்றைக்கி நம்மளால் இன்டர்கனெக்ட் முடியும். டீகோட் பண்ணுவாங்கள்ல பசங்க, அன்னைக்கு பண்ணி காட்டுவாங்க, அது யாராக இருப்பினும். கரூரில் நடந்த நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். கண்டிப்பாக மரணித்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது எந்த கோணத்தில் போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.